Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு SSG சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படினா ஒரு வித்தியாசமான protein rich side dish பார்க்க போறோம். வாங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பொரிகடலை அதாவது பொட்டுக்கடலை 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறமா காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் இங்க 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. அப்புறமா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கார்னிஷிங் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். அப்புறம் நமக்கு தேவையான உப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஊற்றிடுங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது வந்து ஜீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சோடனே கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அது நல்லா வெடிச்சோடனே நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணணும். அது நல்லா வதங்கணும். நல்லா அந்த பிங்கிஷ் கலர் வந்த உடனே நம்ம வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணணும். ஸோ க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல டிஷ் வந்து இது பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இது வந்து கடலை மாவில் செய்வீங்க. ஆனால் இந்த பொரிகடலை பொரிகடலை மாவாக பண்ணி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் ரிச் ஆனதும் கூட. இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணுங்கள். இதில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸ், பீஸ், காலிஃப்ளவர், கேரட் அப்படின்னு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நம்ம தட்டி ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ இது வந்து நமக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் கூட நம்ம செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு கொஞ்சம் கட்டியாகவும், இட்லி தோசாவுக்கு கொஞ்சம் வாட்ரியாகவும் வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அது தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியில் வந்து நமக்கு எல்லாம் வேகணும். அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வேக விடுங்க. இப்போது தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வேக விட்டுருங்க. ஸோ இந்த மீன் டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பொரிகடலையை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். இப்போ என்ன பண்ணோன்னா இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி லிக்விடாக மாற்றிடலாம். லிக்விடை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிடணும் அந்த கிரேவியில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா கட்டி ஆகிடும் சம்டைம்ஸ். நல்லா கொதிக்கும் போது அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம பொரிகடலை அந்த மிக்சரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நமக்கு கொஞ்சம் டைம் ஆனால் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கட்டி ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு நல்ல அருமையான சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. So see you in the next video. Until then, it's bye from Raji. Keep watching and keep on watching my channel, friends. Channel subscribe பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே அந்த பெல் பட்டனில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். Bye bye. Thank you.